தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ டிஸ்பிளே தெரிகிற மாதிரி ஸ்டேட்டஸ் வீடியோ அவி மியூசிக் பிளேயர் மூலமாக உங்களோட பிக்சரை ஆட் பண்ணி எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் அப் டு எண்டு வரை பார்த்தீங்கன்னா உங்களோட பிக்சரை ஆட் பண்ணி அழகாக உங்களுக்கான வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் கிரியேட் பண்ண முடியும். இப்போ எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அவி மியூசிக் பிளேயரை ஓப்பன் பண்ணது நீங்கள் எந்த பாட்டை எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த பாட்டை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு லெஃப்ட் சைடு வந்து ஸ்வைப் பண்ணுங்கள். ஸ்வைப் பண்ணது இப்போ நம்மளோட டெம்ப்ளேட் வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு மேலே நிறைய பாக்ஸ் மாதிரி ஒரு ஐக்கான் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணி கீழே அப்லோட் ஃப்ரம் ஃபைல் அப்படின்னு உங்களுக்கு ரெண்டாவது கொடுத்துருப்பாங்க. அதை வந்து கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்க அந்த டெம்ப்ளேட்டை வந்து செலக்ட் பண்ணுங்கள். அந்த டெம்ப்ளேட் வந்து செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணதும் சைடில் ஒரு பாக்ஸ் வந்து ஆட் ஆகிருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் உங்களோட டெம்ப்ளேட் வந்து டிஃபால்ட்டாக இப்படி தான் இருக்கும். இதை வந்து இப்போ கஸ்டமைஸ் பண்ணலாம். மேலே பென்சில் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண ஆடியோ ப்ரொவைடர் கீழே ஃபஸ்ட் இமேஜை வந்து கிளிக் பண்ணுங்கள். இது நம்மளோட பேக்ரவுண்ட் இமேஜ். இதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஜெனரலை கிளிக் பண்ணி இதை வந்து விசிபிள் பண்ணுங்கள். விசிபிள் பண்ணிட்டு இதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்துள்ள இமேஜை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஜெனரலுக்கு கீழே உள்ள இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு கஸ்டம் இமேஜ் சைடில் ஒரு பாக்ஸ் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணி பிக் இமேஜ்ன்றதை கிளிக் பண்ணிட்டு உங்களோட பேக்ரவுண்ட் பிக்சரை வந்து செலக்ட் பண்ணுங்கள். நான் இந்த பிக்சரை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ண இந்த பிக்சர் வந்து ஆட் ஆகிடுச்சு. இதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து ஆடியோ ப்ரொவைடர்லேருந்து ரெண்டாவது இமேஜ் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ஜெனரலை கிளிக் பண்ணி இதை வந்து எனபிள் பண்ணுங்கள். உங்களுக்கு ஓவரில் வந்து ஆட் பண்ணியிருப்போம் ஷேடோ மாதிரி. இதை வந்து எனபிள் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பிளர் எஃபெக்ட்டையும் ஆப் லோகையும் விட்டுட்டு அதுக்கு கீழே உள்ள பார்ட்டிகல்ஸ் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ஜெனரலை கிளிக் பண்ணி இதை வந்து எனபிள் பண்ணுங்கள். சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ் வந்து நிறைய ஆட் ஆகிருக்கும். இதை வந்து நீங்கள் எனபிள் பண்ணிக்கங்க. க்ளோஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்துள்ள பார்ட்டிகல்ஸ் வந்து கிளிக் பண்ணுங்கள். இது வந்து பெரிய சைஸில் உள்ள பார்ட்டிகல்ஸ் தான். இது உங்களுக்கு தேவை அப்படின்னு வச்சுக்கோங்க, இல்லைன்னு டிசபிள் பண்ணிக்கலாம். அதுக்கு ஜெனரலை கிளிக் பண்ணி நான் டிசபிள் பண்ணுறேன். இப்போ அந்த சின்னதாக இருக்க பார்ட்டிகல்ஸ் மட்டும்தான் இருக்கும். இது உங்களுக்கு தேவை அப்படின்னா இப்படியே வச்சுக்கோங்க. நான் அதை வந்து எனபிள் பண்ணிக்கிறேன். க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கு அடுத்துள்ள இமேஜை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ஜெனரலை கிளிக் பண்ணி இதை வந்து எனபிள் பண்ணுங்கள். கீழே உங்களுக்கு ப்ளூ கலரில் ஒரு ஓவர்லே வந்து ஆட் பண்ணியிருப்போம் அந்த டெக்ஸ்ட் மெசேஜுக்காக. இதை வந்து நீ எனபிள் பண்ணிக்கங்க. இதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கு அடுத்துள்ள இமேஜை வந்து கிளிக் பண்ணுங்கள். பார்ட்டிகல்ஸ்லேருந்து ரெண்டாவது இமேஜை கிளிக் பண்ணுங்கள். நம்மளுக்கு ப்ளூ கலர் மட்டும் எனக்கு போதும். அதில் வந்து ஒயிட் கலரில் ஒரு ஓவர்லே ஆட் ஆகிருக்கும். அது வந்து எனக்கு தேவையில்லை. அதனால் அது வந்து டிசபிள் பண்ணிக்கிறேன். ஜெனரலை கிளிக் பண்ணி இதை வந்து நான் டிக்கை எடுத்துறேன். எனக்கு ப்ளூ கலரில் மட்டும் போதும், ஒயிட் கலர் உள்ள தேவையில்லை. அதனால் ஜெனரலை க்ளோஸ் பண்ணிடுறேன். அதுக்கு அடுத்துள்ள இமேஜ் வந்து கிளிக் பண்ணுங்கள். பார்ட்டிகல்ஸ்லேருந்து மூணாவது இமேஜ் வந்து கிளிக் பண்ணி இதில் கீழே அந்த டெக்ஸ்ட் மெசேஜ் வந்து ஆட் பண்ணுறது அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இமேஜை கிளிக் பண்ணி கஸ்டமைஸ் சைடில் ஒரு பாக்ஸ் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணி நான் அந்த டெக்ஸ்ட் மெசேஜ் வந்து செலக்ட் பண்ணுறேன். நீங்கள் உங்களுக்கான டெக்ஸ்ட் மெசேஜ் ஆட் பண்ணால் கூட ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் அந்த டெக்ஸ்ட் மெசேஜ் வந்து பிஎன்ஜியில் மட்டும் நீங்கள் ரெடி பண்ணிக்கிங்க. நான் இந்த டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணணும்னு நீங்கள் கிடையாது, நீங்கள் வேறு கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இதை வந்து எனபிள் பண்ணுறேன். இப்போ நம்மளோட டெக்ஸ்ட் மெசேஜ் வந்து கீழே எனபிள் ஆகிடுச்சு. அதுக்கு அடுத்து நம்ம எடிட் பண்ணலாம். அதுக்கு அடுத்துள்ள இமேஜ் வந்து கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து அந்த நம்ம டெக்ஸ்ட் மெசேஜ் கீழே ஒரு நம்மளோட வாட்டர் மார்க் வந்து ஆட் பண்ணுறது. நீங்கள் உங்கள் சேனலுக்கான வாட்டர் மார்க் வச்சுருந்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கோங்க, அல்லது நீங்கள் அதை விட்டுறலாம். இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு கஸ்டம் இமேஜ் சைடில் ஒரு பாக்ஸ் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணி பிக் இமேஜ்ன்றதை கிளிக் பண்ணி அந்த வாட்டர் மார்க் வந்து நான் செலக்ட் பண்ணுறேன். வாட்டர் மார்க் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணதும் கீழே பிளாக் கலரில் ஆட் ஆகிடுச்சு. உங்களுக்கு இது இல்லைன்னா அப்படின்னா நீங்கள் விட்டுறலாம். அதில் உங்கள் நேமோட நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதை கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இது வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கு அடுத்து லெஃப்ட் சைடில் அந்த ஹெட்ஃபோனில் உள்ள வாட்டர் மார்க் வந்து ஆட் பண்ணுறேன். அதுக்கு அடுத்துள்ள இமேஜை கிளிக் பண்ணுங்கள். காம்போசிஷன் ஒன்றுக்கு மேலே உள்ள ரெண்டாவது இமேஜ் அதை வந்து கிளிக் பண்ணிட்டு இமேஜ்ன்றதை கிளிக் பண்ணி கஸ்டமைஸ் சைடில் உள்ள பாக்ஸை வந்து கிளிக் பண்ணிவிட்டு பிக் இமேஜ்ன்றதை கிளிக் பண்ணி அந்த வாட்டர் மார்க் வந்து செலக்ட் பண்ணுறேன். ஹெட்ஃபோன் வாட்டர் மார்க் அது வந்து எனபிள் ஆகிடுச்சு. இதை நீங்கள் எனபிள் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்துள்ள இமேஜ் வந்து கிளிக் பண்ணுவோம். இது வந்து ரைட் சைடில் உள்ள வாட்டர் மார்க். அதே மாதிரி அதை கிளிக் பண்ணிவிட்டு இமேஜ்ன்றதை கிளிக் பண்ணி கஸ்டமைஸ் சைடில் உள்ள பாக்ஸ் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு அந்த வாட்டர் மார்க் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இங்கே உங்களுக்கு ரைட் சைட்லையும் எனபிள் ஆகிடுச்சு. க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கடுத்து காம்போசிஷன் 1ல் பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு இருக்கும், அது மட்டும்தான் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ஜெனரலை கிளிக் பண்ணி எனபிள் பண்ணுங்கள். விசிபிள் பண்ணதும் அந்த ஹார்ட் ஷேப்பில் உள்ள பார்ட்டிகல்ஸ் வந்து எனபிள் ஆகிருக்கும். இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளோட டெம்ப்ளேட் வந்து கஸ்டமைஸ் பண்ணியாச்சு. உங்களுக்கு பார்த்தா தெரியும். இப்போ வந்து ப்ளேயில் தான் இருக்குது. இதை வந்து உங்கள் கேலரியில் சேவ் பண்ணுறதுக்கு மேலே டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு கீழே வாங்க. இதில் நீங்கள் ஃபுல் சாங் எக்ஸ்போர்ட் பண்ணி எடுக்கனாலும் எடுத்துக்கலாம், அல்லது உங்களுக்கு 30 செகண்ட் போதுன்னா எண்ட் அட் அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து 0 மினிட்ஸ் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு 30 செகண்ட் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு நான் ஓகே கொடுத்துட்றேன். கீழே வாங்க. இது லாஸ்ட்டில் எக்ஸ்போர்ட் அப்படின்னு இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிடுங்க. இது ஃபுல்லாக உங்களுக்கு லோட் ஆகி முடிஞ்சதும் உங்கள் கேலரியில் சேவ் ஆயிரும். நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வீடியோ வச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.